ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தமிழ். நாம் இன்றைக்கி பாவக்காயை வச்சு ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கூட விரும்பி பாவக்காயை சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுவை தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் 5 மீடியம் சைஸ் பாவக்காயை எடுத்திருக்கேன். இதனுடைய அளவு 350 கிராம். இதுக்கு மேலே முள் மாதிரி இருக்கிறத ஒரு கத்தியை வச்சு சீவிடுங்க. ரெண்டு பக்கமும் ஓரத்தில் இருக்கிறத கட் பண்ணிடுங்க. பாவக்காயோட நடுவில் இந்த மாதிரி வெட்டி உள்ளே இருக்கிற விதையை ஒரு ஸ்பூனோட பேக் சைடை வச்சு வெளியே எடுத்துருங்க. இப்படி எடுக்கும்போது நமக்கு பாவக்காய் உள்ளே இருக்கிற விதையை ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். எல்லா பாவக்காயும் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து பாவக்காய் மேலே தடவி தண்ணீர் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்படி செய்யும்போது பாவக்காவோட கசப்பு தன்மை இருக்காது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணினதை போட்டுக்கோங்க. வெங்காயம் பாதி அளவு வணங்கினதும் இதில் 1 தக்காளி பொடியாக கட் பண்ணினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணினது, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிடுங்க. ரெண்டு வேக வச்ச உருளைக்கிழங்க மசித்து இதில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. கடைசியாக 1 எலுமிச்சம்பழம் சாறு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச பாவக்காவை தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துருங்க. பாவக்காயில் நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளே ஃபில் பண்ணிவிடுங்க. எல்லா பாவக்காயிலையும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலாவை ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. பாவக்காயிலிருந்து மசாலா வெளியே வராமல் இருக்க ஒரு நூலில் இந்த மாதிரி லேசாக கட்டி விட்டுருங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் ஸ்டஃப்பை உள்ளே வச்சு பாவக்காய் வேகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்துருங்க. நமக்கு சூப்பரான சுவையான பாவக்காய் ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.